அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கல்ல, அதை மாதிரி தான் நிறைய வீட்டில் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் ஒரு மாதமும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. நிறைய பேத்துக்கு ஒரே மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் அந்த கார்டில் 2 கோடை பார்த்து ஒரு ஹாப்பியான ஜேர்னியை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் சில பெண்கள் சில கப்பிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் இதே மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் ரியலி இது மேரேஜ் ஆன புதுசில் இதெல்லாம் தேவையா, இல்லை அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை நாம் தான் சுமத்திட்டுருக்கோமா? யூஸ்வலி அந்த கப்பிளோட ஃபேமிலி சைடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ ஒரு பேபி அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, அவங்க பிளானே பண்ண மாட்டாங்க. பட் இந்த ப்ரெஷர்னால அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கங்கிறது சொல்லவே வார்த்தைகள் கிடையாது. ஒரு மாதமும் அந்த பொண்ணோட பீரியட்ஸை ட்ராக் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மாதமும் யாரோ ஒருத்தவங்க ட்ராக் பண்ணி அதை நம்மளுக்கு முன்னாடியே கேட்கும்போது எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும், எவ்வளோ ஒரு எம்பராசிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சைக்கிள், மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை அவங்க ட்ராக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலாக காண்டாக்டில் இருந்தாங்களா, எந்தெந்த டேஸில் இருந்தாங்கங்கிற வரைக்கும் நிறைய பேர் செக் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இந்த கப்பிள்ஸ்னால் கன்சீவ் ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ப்ரெஷரை நம்மளுக்கு தெரியாமல் இந்த சொசைட்டி தான் இந்த கப்பிள்ஸ் மேலே நம்ம புகுத்துறோம் இல்லைங்களா? இந்த கப்பிள்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஒரு ஹாப்பியாக ஒரு பயங்கரமாக ஒரு ஜாலியாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ஜேர்னியை, ரொம்ப இந்த விஷயத்தை ஒரு ஃபேமிலி லைஃப்பை ஒரு சந்தோஷமாக ஒரு நேச்சுரலாக ஒரு யதார்த்தமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு கம்பல்ஷனில் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தள்ளப்படுறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, மேம் நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் பிளான் பண்ணுறோம், 1 இயர் பிளான் பண்ணுறோம், பட் ஆனால் எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ரொம்பவே ப்ரெஷர் போடுறாங்க, நிறைய கம்பேர் பண்ணுறாங்க, எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுனாலே எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எங்களை யாரும் கூப்பிட்றதில்ல. ஸோ இதை மாதிரி மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆன கப்பிள்ஸ் மட்டும் சொல்கிறாங்கன்னு இல்லைங்க, மேரேஜ் ஆகி ஒரு 5 மந்த்ஸ் ஆன கப்பிள் கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சொசைட்டி எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளவோ நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம மாறிட்டாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்கிறது அந்த கப்பிள்ஸை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. பட் இதுக்கு நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த்தே கன்சீவ் ஆகணும், செகண்ட் மந்த்தே கன்சீவ் ஆகணும்னு சொல்லி அன்ரியலிஸ்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி உடனே கன்சீவ் ஆகிறது இல்லைங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரிடான கப்பிள் 1 இயர் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கான்ட்ராசெப்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு 1 இயர் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 18 வயசில் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்துலேயே ரொம்ப ஆங்ஸைட்டியாக மேம் நான் இந்த மாதமும் எனக்கு கன்சீவ் ஆகலைன்னு சொல்லி வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணணும். ஒரு கப்புலாக நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணணும். இது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்போ பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொருத்தவங்களோட தாட்ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸோ நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இந்த ஜேர்னியை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட்சத்தில் டெஸ்டோஸ்டிரான், ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே கம்மியாகுது, ஸ்பெர்ம் ஹெல்த்தியாகவே இருக்கிறதில்ல, அதே மாதிரி உங்களோட எக் குவாலிட்டியுமே ரொம்பவே கம்மியாகுது. ஸோ இந்த ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதையுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரியலிஸ்டிக் கோல்ஸ் வைங்க. ஸோ இந்த ஜேர்னியை ஹாப்பியாக நீங்கள் கடந்து வர்றதுக்கு நீங்கள் உங்களுடைய தாட்ஸை மட்டும் நீங்கள் இதில் போடுங்க. மற்றவங்களோட தாட்ஸ் எய்தர் உங்களோட பேரண்ட்ஸ், ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட தாட் அண்ட் ஒப்பீனியனை செகண்டாக வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பலாக டிசைட் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்கள் பாடியை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க ப்ரெக்னன்சிக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்டிலிட்டி பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.